ஹாய் காய்ஸ், நம்மளுடைய புதிய முதல்வர் சிஎம் விஜய் சார் அவங்க பதவியேற்ற பிறகு முதல் அவசர வேலை வாய்ப்பு வந்துருக்குதுங்க. அது முதல் மாவட்டமா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குதுங்க. அது என்ன வேலை அப்படின்னு தானே கேட்குறீங்க? அரசு வேலைங்க. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு நீங்க படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் 60,000 ரூபாங்க. நல்லா நோட் பண்ணீங்க, சம்பளம் 60,000. அதே மாதிரி உங்களை நேர்காணல் மட்டும்தான் வச்சு எடுக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனை எழுதணும். அந்த மாதிரிலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்ல. ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ நம்மளோட சேனல்ல நோட்டிபிகேஷன் எல்லாமே பெண்கள் விண்ணப்பிக்கக்கூடிய வேலை தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டீங்க. ஸோ அவங்களுக்காக இப்போது ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் போட்டிருக்கோம். இப்போதே விண்ணப்பிங்க. இந்த அருமையான வேலை வாய்ப்பை நீங்க தவற விட்டுறாதீங்க. தவற விட்டீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்காதுங்க. அரசு வேலைங்க. இது மாதிரி அரசு வேலை தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப் நேம் பாருங்க, டிஹெச்எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்துக்குதுங்க. ஸோ 2026 எலெக்ஷனுக்கு ரிசல்ட் அப்புறமேட்டுக்கு பதவியேற்ற பின்பு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இனிதான் ஒவ்வொரு மாவட்டமா உங்களுக்கு வருங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஆபீசர் 3 போஸ்ட், அதே மாதிரி உங்களுக்கு லேப் டெக்னீஷியன் 3, ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் நர்ஸு, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு, இந்த மாதிரி எக்கச்சக்கமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான கல்வி தகுதிலாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு எம்பிபிஎஸ், அதே மாதிரி உங்களுக்கு அர்பன் ஹெல்த் நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. லேப் டெக்னீஷியன் டிஎம்எல்டி நீங்கள் படிச்சிருக்கணும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 12th பயாலஜி அண்ட் எம்பிஹெச்டபிள்யூ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். ஸ்டாஃப் நர்ஸுக்கு உங்களுக்கே தெரியும் பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னா ஜிஎன்எம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 8th படிச்சிருக்கணும். கிளீனருக்கு 8th படிச்சிருக்கணும். டிரைவருக்கு 10th படிச்சுட்டு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும். எம்எல்ஹெச்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் நீங்கள் படிச்சிருக்கலாம், இல்லை பிஎஸ்சி படிச்சிருக்கலாம். செக்யூரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் ஆயிடுச்சுன்னா 8th படிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 8th படிச்சவங்களுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குதுங்க. எல்லாமே உங்களுக்கு நான் நோட்டிபிகேஷன்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நாம சம்பளம் பார்க்கலாம். மெடிக்கல் ஆபீசருக்கு 60,000, அதே மாதிரி அர்பன் ஹெல்த் நர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14,000, லேப் டெக்னீஷியனுக்கு 13, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 14, ஸ்டாஃப் நர்ஸுக்கு 18,000, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 8,500, கிளீனருக்கு 8,500, டிரைவருக்கு 13,500, எம்எல்ஹெச்பி நர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000, அதே மாதிரி செக்யூரிட்டிக்கு 8,500, செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,500. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. சோசியல் ஒர்க் 23,800. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அப்ளை பண்ணுங்க. செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டா பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு அனுப்புனீங்களா அவங்க ஷார்ட் லிஸ்ட் வரிசையா வந்து பார்த்தீங்கன்னா 6 கட்டாக வைப்பாங்க. ஸோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் போட்டு அது டிக்ளேர் பண்ணி நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ நீங்க அடுத்து அட்டன் பண்ணுவீங்க. இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சுக்கு ரிலேட்டடா கேட்பாங்க. ஸோ இது ரிலேட்டடா நீங்களும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இம்பார்ட்டன்ட் டேட் நான் பார்க்கலாம் வாங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் 20/5/2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. லாஸ்ட் டேட்டா அப்ளிகேஷன் ஃபார்ம் 5/6/2026ங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு 15 நாள் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. ஸோ இந்த ஜாப் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்துக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க டிஹெச்ல எப்போ வரும்னு சொல்லி. ஸோ இதுக்கான அபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.